பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 26 வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். மீண்டும் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நிற்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுடைய வார்த்தையை அனுப்பி தைரியப்படுத்தும். எங்களுடைய காரியங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், உடைய வார்த்தையை கர்த்தர் கொடுத்து எங்களை சுத்திகரிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை நான் பார்த்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல அருமையான பகுதியை நாங்கள் மத்தியில் பேச இருக்கிறேன். கண்ட்ரோல் யுவர் டங், நாவடக்கம் என்கிற காரியத்தின் அடிப்படையில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கண்டிப்பாக இது முக்கியமாக அறிய வேண்டிய ஒரு சத்தியம். நாவடக்கம். யாக்கோபு அருமையாக எழுதுறாரு. 1 அதிகாரம் 26 வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். எல்லா பிரச்சனையும் காரணம் நாக்குதாங்க. ஒருவேளை தேவ பக்தி நினைக்கும் போது சிலர் கைத்தட்டி பாட்டு படிக்கிறது, எஸ் தேவ பக்தி. பெண்கள் சர்ச்சைக்கு வரும்போது முக்காடிட்டு கொள்கிறாங்க, தேவ பக்தி. ப்ரேயர் பண்ணும்போது நீல் டவுன் போடுறாங்க, கண்ணை மூடுறாங்க, தேவ பக்தி. டெய்லி பைபிள் வாசிக்கிறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க, தேவ பக்தி. சபைக்கு ஒழுங்காக போகிறாங்க, தேவ பக்தி. சர்ச்சுக்குள்ளே போகும்போது வெளியே செப்பல் கலத்தி போட்டு போகிறாங்க, தேவ பக்தி தான். உபவாசிக்கிறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, சில இடங்கள்லாம் பொறுமையாக இருக்கிறாங்க. அப்படி பல இடங்களில் பல விதங்களிலே தேவ பக்தியை வெளிப்படுத்துகிறாங்க. ஆண்டவர் மாத்திரம் விசுவாசிக்கிறாங்க, கர்த்தரை மட்டும்தான் பிடிச்சிருப்பாங்க, வேற எங்கேயும் அந்நிய விக்கிரங்களை தேடி போக மாட்டாங்க. இப்படி எல்லாம் தேவ பக்திக்கு பயங்கரமான காரியங்கள் இருக்குது, வாழ்க்கை இருக்குது. ஆனாலும் ஒருவன் தன் நாவை அடக்க முடியல அப்படின்னா அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். எல்லா பிரச்சனையும் காரணம் நாக்கு. வார்த்தை உருவாக்கவும் செய்யும், உடைக்கவும் செய்யும். நான் பேசும்போதெல்லாம் அப்படி கவனிங்க. எல்லாம் தெரிஞ்ச பகுதி தான், ப்ராக்டிக்கலாக உங்களோடு கூட பேசுகிறேன். நாக்கை குறித்து பல அறிஞர்கள் பல விதத்தில் பேசுகிறாங்க. பைபிள் கூட நாக்கை குறித்து அதிகமாக பேசுது. பாஸ்பரஸ் உங்களுக்கு தெரியுமா? பாஸ்பரஸ் லேபில் எல்லாம் வச்சுருப்பாங்க, கெமிஸ்ட்ரி லேபில். பாஸ்பரஸ் எங்கே போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னா, பாஸ்பரஸ் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. ஒய் ஏன் தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறாங்கன்னா, பாஸ்பரஸ் வெளியிடத்தை அந்த தீ வந்துடும், நெருப்பு வந்துடும். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? யாக்கோபு 3 அதிகாரத்தில் 6 வசனம். நாவும் நெருப்பு தான். பாஸ்பரஸ் தண்ணிலேருந்து வெளியே எடுத்தோம்னா தீ வந்துடும். ஆண்டவர் பாருங்கள், ரொம்ப ஞானம் உள்ளவர். கர்த்தர் நம்மளுக்கு படைக்கும் போது நாக்கு எங்கே வச்சிருக்கிறாரு? தண்ணிக்குள்ளே வச்சிருக்கிறார். ஒரு நாளைக்கு லிட்டர் கணக்கில் தண்ணி குடிக்கிறோம். பாருங்கள், உமிழ் நீர் உமிழ்கிறோம். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? நாக்கு நெருப்பு தான். இது பெரிய காட்டையை கொளுத்தி போட்டுரும். இன்னைக்கு பல குடும்பத்தில் பிரச்சனைக்கு, பல இடங்களில் கலவரத்துக்கு காரணமே நாக்கு தான். இந்த நாக்கு எலும்பு கிடையாது பாருங்கள். ஒரு இடத்துல ஒன்று பேசும், இந்த நேரத்தில் இன்னொரு பேசும். நாக்கு வச்சு பல காரியங்கள் இருக்குது. வித்தியாசமாக பொய் பேசும். நாக்கு என்னெல்லாம் பண்ணுன்னா, பொய் பேசும், அவதூறு பேசும், நம்மை பற்றி பெருமையாக பேசும், பரியாசம் பண்ணி பேசும், ஆண்டவரை முறுமுறுத்து பேசும், சபிச்சு பேசும், குற்றப்படுத்தி பேசும், ஒருவரை மட்டம் தட்டி பேசும், ஒருவரை தாழ்த்தி பேசும். சில நேரத்தில் கெட்ட வார்த்தை, கோபமான வார்த்தைகள். இப்படி நம்ம நாக்கு பல இடங்கள் எப்படி பயன்படுத்தப்படுது. ஆனால் ஒரு தேவ பக்தியுள்ள மனுஷன்னு சொல்லப்படும் போது நாக்கை அடக்க வேண்டும் என்பதை பைபிளில் பார்க்குறோம். யாக்கோபு 3 அதிகாரத்தில் சில வசனத்தை கவனிக்கலாம். யாக்கோபு 3 அதிகாரத்தில் அங்கே 5 வசனம். அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சிறிய அவயமாக தான் இருக்குதுங்க, அது எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி போடுது. எங்க உங்கள் எல்லா பிரச்சனையும் காரணம் தெரியுமா? உங்கள் நாக்கு தான் பிரச்சனை.
நாக்கு குறித்து நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்படி இந்த இமேஜை பார்க்கும்போது ஐயோ கொடூரமாக இருக்குது ஒவ்வொரு நாக்கும். அந்த வியாதிப்பட்டு வந்த நாக்கு, அந்த நாக்கில் வருகிற வியாதிகள், புற்றுநோய்கள், அதில் ஏற்படுகிற ஒவ்வொரு வைரஸில் அந்த நாக்குள்ள காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நம்ம நாக்கில் வந்து உருவாக்கக்கூடியதும் இருக்குது, உடைக்கக்கூடியதும் இருக்குது. வாசிக்கும் போது கவனிங்க, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நாக்கு வந்து நெருப்பு, அந்த நாக்கு என்ன சொல்கிறதுன்னா அநீதி நிறைந்த உலகம். சுற்றி உள்ள பற்களுக்கு நடுவில் இருக்குது பாருங்க, அநீதி நினைச்ச ஒரு உலகம் தான் நம்ம வாய். நம்ம தான் சொல்கிறோம் பரிசுத்தவான், இப்போ நம்ம பரிசுத்த தான் பேசுகிறோம், விசுவாசம் பேசுகிறோம், நன்மையானதை பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம். யாருக்கு தெரியும்? திருவள்ளுவர் கூட திருக்குறள் எழுதியிருக்கிறார். யாகாவராயினும் நாகாக்க சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு, அந்த நாவை காக்கணும். அவர் வந்து கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்தாருன்னு சொல்லப்படுது. அவருடைய எல்லா திருக்குறளும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் பைபிள் ரிலேட்டிவாக தான் இருக்கும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதை நாவினால் சுட்டவடு, அந்த நாவினால் சுடும் அந்த நெருப்பு, அதை கூட பைபிள் ரிலேட்டிவாக இருக்குது. பார்த்தீங்களா? யோபுட்ட பேசும்போது 6 இக்கட்டுகளுக்கு தன்னுடைய விளக்குவார், 7வது பொல்லாப்புக்கு நேரிடு. அதில் ஒரு இக்கட்டு வந்து நாவின் சவுக்கடிக்கு நீ தப்பு வைக்கப்படுவாய். நாவின் சவுக்கடினா உன்னை பொல்லாமல் பேசுவாங்க, அவதூறு பண்ணி பேசுவான், குற்றப்படுத்தி பேசுவான். நாவின் சவுக்கடி அப்படின்னு நாக்கை குறித்து பல விதங்களில் பேசப்படுது. தொடர்ந்து வாசிக்கும் போது கவனிங்க, அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அப்புறம் 8ஆம் வசனம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. அதனாலும் நான் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின் உருவாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். பாருங்க, நாவனால ஒருத்தரும் அடக்க முடியாது. நோபடி கேன் கண்ட்ரோல் த டங்க். அதுக்கு முந்தின மெசேஜில் கூட நான் பேசினேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது பாருங்க, கழுதை கூட வாயை திறந்துச்சு. அண்ணாள் தேவ சமூகத்தில் கண்ணீர் வெடித்து ஜெபிச்சுட்டு அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தாங்க. ஏலி தவறாக நினச்சி கேட்கும்போது, குடிச்சு வந்திருக்கியான்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து பேலியன் மகள் மாதிரி கிடையாது அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா, பாஸ்டர் ஏலி உங்களுடைய பசங்களை மாதிரி கிடையாதுன்னு அர்த்தம். இப்படி வந்து பலருடைய திடீர்னு பலர் கோபிச்சு பேசுகிறாங்க, தவறாக பேசிடுறாங்க. அமைதியாக இருக்க நபர் கூட பேசுகிறாங்க. நாக்கை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது. எங்கே எப்படி பேசணும், எங்கே எதை பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற அந்த அடக்குத்தன்மை, கண்ட்ரோலிங் வந்து நம்ம சுத்தமாக இல்லாமல் இருக்கிறோம். இன்றைக்கி வெளிப்பிரகாரமான காரியத்தையே எல்லாம் செஞ்சு பல விதங்களை உருவாக்கப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு நபருடைய நாவை கட்டுப்படுத்த இன்றைக்கி முடியாமல் இருக்கிறோம். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், ஒரு அம்மா வந்து 1100 வெள்ளிக்காசு வச்சுருந்தாங்க, அது தொலைஞ்சு போச்சு. பயங்கரமாக சபிச்சு பேசுகிறாங்க, வாயினால் சபிச்சு தாங்க முடியாமல் பையன் வந்துட்டான். அம்மா 1100 வெள்ளிக்காசு நான் தான் எடுத்தேன், என்னம்மா இப்படி சபிச்சு நடக்கிற, சாபம் தாங்க முடியல. அந்த பேச்சை தாங்க முடியாமல் அவன் வந்து உண்மையை ஒத்துக்கொள்கிறான். அப்படி உடனே அம்மா சொல்லுவாங்க, அம்மா மகனே நீ கத்தலால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. எப்படிங்க? ஒரே நாக்குனால நம்ம வந்து சபிக்கவும் செய்கிறோம், ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை சபிக்கவும் செய்கிறோம், ஆசீர்வதிக்கவும் செய்கிறோம், ஆண்டவர் துதிக்கவும் செய்கிறோம். ஒரே ஊற்று நல்ல தண்ணி உப்பு தண்ணி வருமா? அதான் போட்டிருக்குது பாருங்கள், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரர் இப்படி இருக்கல் ஆகாது, ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பும் தண்ணீர் சுரக்குமோ? நம்ம அப்படிப்பட்டு தான் இருக்கிறோங்க. இன்றைக்கி நம்ம நாவு அடக்கம், இன்றைக்கி வார்த்தை பேசும்போதே ஒவ்வொருடைய நாவு இன்றைக்கி திருத்தப்படட்டும். அநேக நாவு குறித்து பல வசனங்கள் இருக்கிறத நான் வாசிக்கும் போது கவனிங்க. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்குடைய மனம் அற்ப விலையும் பெறாது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளியாம் அப்படி போடப்பட்டிருக்கிறது. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பொல்லாத நாவுகள் பூமியில் நிலை நிற்பது இல்லை. சங்கீதம் 140:11. பூமியில் நிலை நிற்க மாட்டாங்களாம். நம்ம இங்கே பார்க்கும்போது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்கு நிறைந்ததும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்குது. ஒவ்வொருத்த நாட்களையும் சாவுக்கு ஏதுவான விஷம் இருக்குது. என்னடா பாஸ்டர் ஜோயல் இப்படி சொல்லிட்டாரு, ஒவ்வொருத்த நாட்களையும் விஷம் இருக்குது அப்படின்னு. பொதுவாக ப்ராக்டிக்கலாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, கேள்விப்பட்டிருக்கிறேன்,
கொஞ்சம் அரிசி எடுத்து நம்ம வாயில் போட்டுட்டு ஒரு மணி நேரம் நம்முடைய வாயிலே இருந்துட்டு அதை நம்ம துப்பிட்டுறோம். அது கோழி சாப்பிட்டா கூட கோழி செத்து போயிருமா, அவ்வளோ விஷம் இருக்குதான். இது பொதுவாக ப்ராக்டிக்கலாக சொல்லுவாங்க. அவ்வளோ விஷம் நம்ம வாயில் இருக்குதுங்க. பொதுவாக ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பைபிள் காலேஜில் லாஸ்ட் இயர் நான் கற்றுக்கொண்டது, மெலிதா தீவில் இந்த கப்பல் யாத்திரை முடிஞ்சு ஒரு தீவில் போய் இறங்கினாங்க பவுல் கூட இருக்க எல்லாருமே. அப்போ இந்த குளிர்காலத்தில் ஃபயர் கேம்ப் போட்டிருந்தாங்க, நெருப்படுத்தி எல்லாருமே குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு விஷம் நிறைஞ்ச ஒரு விரியன் பாம்பு பவுலை கடிச்சிட்டு, அப்போ எல்லாம் நினச்சாங்க இவர் பயங்கரமான விஷம் நிறைஞ்ச பாம்பு கடிச்சிட்டு இவர் செத்து போயிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் சாகலை, பாதுகாக்கப்பட்டார் தேவனால். இப்போ உள்ள ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மெலிதா தீவில் விஷம் நிறைஞ்ச பாம்பே கிடையாதான். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க, எனக்கு விஷம் எங்கே இருக்குது அப்படின்னா பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய நாக்கில் தான் கொடூரமான விஷம் இருக்குதான். பைபிளும் அதான் சொல்லுதுங்க, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்குது ஒவ்வொரு மனுஷனையும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை நாக்க வச்சு சாகடிக்கிறீங்க, பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை இந்த விஷம் நிறைஞ்ச நாக்க வச்சு சாகடிக்கிறாங்க. நான் பெத்த பிள்ளை இப்படி பேசிட்டானே, அறியாமல் பேசிட்டானே, இப்படி எனக்கு விரோதமாக இப்படி பேசிட்டானே. காரணம் என்ன தெரியுமா? நாக்கில் விஷம் இருக்குதுங்க. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருடைய நாவை பரிசுத்த ஆவியானவர் தொடுவாரா? உங்களுக்கு தெரியுமா? பெந்தைக்கோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்போது ஒவ்வொருடைய நாவை கர்த்தர் பிரித்தார். நாவை பரிசுத்த ஆவியானவர் தொட்டாருங்க. 5 புலன்களை தொட்டிருப்பார், அதில் ஒன்று நாவு. இந்த வார்த்தை உங்களை சுத்திகரிக்கட்டும். உங்கள் நாக்கு எப்படி இருக்குது? தூசிச்சு பேசுகிறீங்களா? டபுள் மீனிங்கில் சில பேசுவாங்க யூத்லாம். ஒருத்தரை பகையாக பேசுவாங்க, ஒன்றும் தெரியாமல் எப்பொழுதும் மட்டம் தட்டியே பேசுறது. ஒவ்வொருடைய நாக்குனால இன்னைக்கு அநேகர் விழுந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? நாக்கை குறித்து பல காரியங்களை சொல்லியிருந்தாங்க. நான் வாசிக்கும் போது கவனிங்க, நாக்கை குறித்து ஜப்பான்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 அங்குலம் அளவுடையது, 6 அடி மனுஷனை கொல்லுமா. இந்த நாக்கு 3 அங்குலம் தான், 6 அடி மனுஷனை கொண்டுரும். இது ஜப்பான்காரன் சொல்கிறாங்க. சைனாக்காரன் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்ணின் நாவு வாள், அதை துருப்பிடிக்க விட மாட்டாள். சங்கீதம் 52 சங்கீதம் 2ஆம் வசனம் கூட சொல்லுது. நான் அதை வாசிக்கும் போது கவனிங்க, சங்கீதம் 52 2ஆம் வசனம், நீ கேடு செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல் இருக்கிறது. நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்திய மாதிரி இருக்குது. இந்த சங்கீதம் எப்போ எழுதினார் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இந்த சங்கீதத்தோடைய தலைப்பு பாருங்க, தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமின் ஆகிய தோவைக்கு சவுலுக்கு அறிவித்த போது அப்படின்னா போய் கோல் சொன்னான்னு அர்த்தம், குற்றப்படுத்தி பேசினான்னு அர்த்தம். தாவீதினால் பாடப்பட்டு ராகத்திலனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். தாவீது சவுலுக்கு பயந்து காடுகடா ஓடுறாரு. இப்போ தேவாலயத்துக்கு போனார், அங்கே அபிமெலேக்கின் வீட்டுக்கு போனார். அங்கே என்ன பண்ணுறாருன்னா அப்பம் கொடுத்து விட்றாரு, கோலியாத்துடைய வாள் கொடுத்து விட்றாரு. இது என்ன பண்ணிட்டான்னா தோபைக்கு சவுல்கிட்ட போய் சொல்கிறான், யா இங்கே பாருங்க, அபிமெலேக்கு வீட்டுக்கு தாவீது வந்தான், இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி நாக்கு என்ன பண்ணுது, குற்றப்படுத்தி பேசுதுங்க. சவுலுக்குள்ள பயங்கர கோவம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆசாரியில் 85 ஊழியக்காரனை கொண்டு போட்டாங்க. அந்த 85 ஊழியக்காரங்க ரத்தம் சிந்தி சாதர் காரணம் தெரியுமா? ஒரு நாக்கு, தோவைக்குடைய நாக்கு. இந்த நேரத்தில் உடைஞ்சு பாட்டு படிக்கிறார் தாவீது, நீ கேடு செய்ய எத்தனை பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல் இருக்குது. அப்புறம் சொல்றாரு, நன்மையை பார்க்கலும் தீமையும் யதார்த்த பேசுறதை பார்க்கலும் பொய்யையே நீ விரும்பி கொண்டிருக்கிறாய், கபடுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளும் நீ விரும்புகிறாய். உடைய வார்த்தை எப்படி இருக்குது? பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாயத்தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி பைபிள் இருக்கு தெரியுமா? பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நியாயத்தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணும். பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எனப்படுவான். இந்த இடத்துல நீங்கள் பேசுறதாலும் பரவாயில்லைங்க. அதாவது கேட்பதற்கு தீவிரமாக இருக்கணும், பேசுறதற்கு தாமதமாக இருக்கணும், கோபிப்பதற்கு பொறுமையாக இருக்கணும். எப்படிலாம் போட்டுருக்கு பாருங்க வசனம். எங்கள் வசனத்தை இப்படி நடக்கிறோமா? நம்முடைய வார்த்தை எப்படி இருக்குது? அதான் சைனாக்காரன் சொல்கிறாங்க, பெண்ணின் நாவு வாள், அதை துருப்பிடிக்கே விட மாட்டான். அப்புறம் இத்தாலிக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாருடைய இருதயம் குறுகினதோ அவருடைய நாவு பெரிதாக இருக்கும். அல்பேனியா தேசத்துக்காரங்க சொல்கிறாங்க, எலும்பு கிடையாது, எலும்புகளை நொறுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. நாக்குக்கு எலும்பு கிடையாதான், எலும்புகள்லாம் நொறுக்கக்கூடிய சக்தி நாக்குக்கு இருக்குதான்.
இந்தியாக்காரங்க சொல்றாங்க, நாவை காப்பாற்றி கொண்டால் நண்பர்களை சம்பாதிக்க முடியும். இங்க பலர் பாருங்க, ஒரு நபரை எப்பவும் கோல் சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. கிளவிகள் பேச்சு, கட்டுக்கதைக்கும். ஐயோ அங்க அப்படி இங்க அப்படி. அது சரவண பவன் எழுதி போட்டிருப்பாங்க, நல்லதை மற்றொரு சொல்லுங்கள், கெட்டதை எங்கிற இடத்துல சொல்லுங்கள். கெட்டதை எங்கிட்ட வந்து சொன்னால் என்ன ஆகும்? மாற்றுவோம், புதுசாக செய்வோம், நல்லதாக செய்வோம். நல்லதை மற்ற இடத்துல சொன்னீங்கன்னா வருவாங்க. இன்றைக்கி வந்து நல்லதை சொல்கிறது கிடையாது, கெட்டதெல்லாம் வெளியே போய் தேவையில்லாமல் கோல் பண்ணி சொல்லி 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 இன்றைக்கி நாக்கு எப்படிங்க இருக்குது? தேவ பக்தி அற்றவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை ஊழியர்கள் இதை கவனித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் தேவ பக்தி அற்றவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை சபை விசுவாசிகள் கவனித்து கொண்டிருக்கலாம். உங்கள் நாக்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாத நிமித்தமாக இன்றைக்கி தேவ பக்தி அற்றவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் டங். கண்ட்ரோல் யுவர் டங். இப்போ நாக்கு எப்படி இருக்குது? இல்லை செல்ல சொல்லுவாங்க கருநாக்கு. அவன் சொன்ன என்னமோ சொன்னாலும் நடக்கும். அதெல்லாம் சும்மா சொல்கிறதுங்க. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம என்ன பேசுகிறோம், என்ன பேசுகிறோம்? விஷயம் தெரியாமல் தரக்குறவா எடுத்தாலும் பிழைச்சு பேசுகிறோமே. ஒவ்வொருடைய நாவுனால பேச்சுனால மதிப்பெல்லாம் இழந்து போகிறோம் தெரியுமா? ஒவ்வொருடைய சொற்களும் சுத்த வெள்ளியாய் மாறட்டும், பொன்னை போல மாறட்டும். இவன்கிட்ட பேச நல்லா இருக்கும், வார்த்தை ஏதாவது பேசுனா அது ஆசீர்வாதமாக இருக்குமேங்கிற காத்து கொண்டு இருக்கட்டும். ஆனால் இவன் வாய் தந்துட்டானா விளங்காது. என்ன பட்ட பேர் சொல்லுவாங்க, வாயாடி, ரொம்ப வாயாடி, இது ரொம்ப வாய் அதிகம், ரொம்ப வாய் நீளம், வாய் கொழுப்பு, இப்படி எல்லாமே பல விதத்தில் பட்ட பேரிடுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாவடக்கம் இல்லாதனால தான் காரணம். நீங்கள் பெரிய போஸ்டிங்கில் இருக்கலாங்க, உங்களுக்கு கீழே உள்ள நபரை நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நான் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறேன், நான் பெரிய ஆள், உயர்ந்தவன், பணக்காரன். நீங்கள் பேசுகிற பேச்சு, உங்களுடைய நாக்குனால முழு மதிப்பு நீங்கள் இருக்கிறீங்க தெரியுமா? நன்மையை பேசுகிற நாவாய் உங்கள் நாவு மாறட்டும், உண்மையை பேசுகிற நாவாய் நாவு மாறட்டும், தெளிவானதை பேசுகிற நாவாய் நாவு மாறட்டும், மற்றவர்களை ஊக்கப்படுத்தி பேசுகிற நாவாய் ஒரு நாவு மாறுவதாக. சில காரியத்தை கவனிப்போம். அப்போ நாக்கு அடக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிற ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சில வசனத்தை கவனிக்கலாம். யோபு 27 அதிகாரம் 3ஆம் வசனம், என் உதடுகள் தீமையை சொல்லுவது இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று சொல்றார். என் நாக்கு கபடம் பேசவே செய்யாது. ஆனால் நம்ம நாக்கு எப்படி இருக்குது? கபடம் பேசிட்டு இருக்கிறோம்ல. 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 8ஆம் வசனம், அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாகவும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். இருநாக்கா இருக்காதீங்க. இருநாக்குன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் நம்மகிட்ட வந்துட்டு அப்போ சே உங்களை தாங்க பேசியிருந்தேன், உங்களுக்கு நாயஸ் 100, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தள்ளி போனதுக்கப்புறம் இவளா விளங்க மாட்டா, நல்லாவே இருக்க மாட்டா. கொஞ்சம் முன்னாடி அவங்கள பற்றி எப்படி பேசுறதுக்கு நல்லா தான் பேசியிருக்கிறோம், போனதுக்கப்புறம் வித்தியாசம் பேசுங்க. இரு நாக்குங்க. இன்னைக்கு அப்படி தான் பாதி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் சில வசனம் இருக்கிறது. கபடுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தை நீ விரும்புகிறாய். மனசனால் அடக்குவது கஷ்டம்தான், ஆனால் பேசாமல் இருந்தோம்னு வைங்களேன், அது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நம்ம நாவை அடக்க கர்த்தர் கிருபை தரட்டும். சில ஸ்டேட்டஸில் சொல்லியிருந்தாங்க, டாக் வித் யுவர் மைண்ட் பிஃபோர் யூ டாக் வித் யுவர் டங். உங்கள் நாக்கு மூலமாக நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்கள் சிந்தைகிட்ட உங்களுடைய மைண்டிட்ட முதல்ல அது பேசுங்க. அதை சொல்லுவாங்க, திங்க் ட்வைஸ் பிஃபோர் டாக். பேசுறதுக்கு முன்னாடி 3 முறை யோசிங்க அப்படின்பாங்க. இஸ் இட் நெசசரி? இஸ் இட் நீடட்? இஸ் இட் ட்ரூ? இது சரியா? இது தேவையா? இது உண்மையா? இது உனக்கு பயனா இருக்குமா? இப்படி நினைச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, the wise person has long ears and a short tongue. ஒரு ஞானவனுக்கு வந்து பெரிய காதான், சின்ன நாவாம். இன்னைக்கு வந்து நமக்கு சில காரியம் பேசும்போது காது யானை காது மாதிரி பெருசாயிரும். அப்படியே ஒட்டு கேட்டு காரியம் ஒண்ணுமே நடந்திருக்காது, நாக்கு மட்டும் பெருசாயிரும். நாவ் அடக்கம் உண்டாகட்டுங்க.
ஒரு ஊழியக்காரர் சொன்னார், கோபால்னு ஒரு பையன் ஸ்கூலில் வாந்தி பண்ணிட்டானா, வாமிட். அப்போ பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறான், இப்படி ஒருத்தன் சொல்கிறான், ஏய் கோபால் வாந்தி பண்ணிட்டான்டா. அவன் இன்னொருத்தர் சொல்கிறான், டேய் கோபால் வாந்தி பண்ணிட்டான்டா, உள்ள கருப்பு கலரில் இருக்குடா. அவன் இன்னொருத்தர் சொல்கிறான், டேய் கோபால் வாந்தி பண்ணிட்டானா, கருப்பு கலரில் வாந்தி பண்ணிட்டான்டா. அவன் இன்னொருத்தர் சொல்கிறான், டேய் கோபால் வாந்தி பண்ணிட்டானா, காக்கா கலரில் வாந்தி பண்ணிட்டான்டா. அவன் இன்னொருத்தர் சொல்கிறான், டேய் கோபால் வாந்தி பண்ணிட்டான், அண்டங்காக்கா கலரில் வாந்தி பண்ணிட்டான்டா. அவன் இன்னொருத்தர் நபரை சொல்கிறான், டேய் கோபால் வாந்தி பண்ணிட்டான், காக்காவே வாந்தி பண்ணிட்டான். நாங்கள் பார்த்தீங்களா, நடந்தது ஒன்றா இருக்கும், பேசப்படுது ஒன்றா இருக்கும். இன்னைக்கு அப்படித்தாங்க, ஒரு சின்ன காரியம் நடந்துச்சு, அதை ஊதி 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 பெருசாக்கி நீ பிரச்சனை மிக பெரிதாக இருக்குதுங்க. உன்னுடைய குடும்ப பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா? உன் நாக்குங்க. அதாவது கொஞ்சம் யோசிங்க, ஒரு வீட்டில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே குரல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சத்தம் போட்டு இருந்தீங்கன்னா, அங்கே எப்படி அமைதல் உண்டாகும்? கொஞ்சம் ஞானமான மாறுங்க. அதாவது சில நேரத்தில் சிலருடைய ஹேபிட் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதுக்கு எப்படி ஆக்ட் பண்ணுவோம்னா, பைத்தியக்காரன் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ, பைத்தியக்காரன் பேசிகிட்டே போவான், சிரிச்சிட்டே போவான், அப்படி நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்களா? பைத்தியக்காரன் கிறுக்கனுக்கு முன்னாடி எப்படி ஆக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை வராதுங்க. அமைதியாக போயிருங்க, கொஞ்சம் தள்ளி போயிருங்க. நாய் குறைச்சிட்டு இருந்தால் யாருக்கு பயம்? யாருக்கு வாய் வலிக்கும்? அதுக்கு நேரம் சத்தம் மட்டும் அப்படி போயிருங்க. இன்றைக்கி நமக்கு அந்த காரியங்கள் எல்லாம் தெரியல, திரும்ப நம்ம நாம பயன்படுத்துகிறோம். பேச்சுவார்த்தையில் இருக்குதுன்னாங்க, நம்ம நாக்கு எப்படி பயன்படுத்துகிறோம்? நம்ம நாக்கு மெய்யான காரியத்தை பேசட்டும். கீழே விழும்படி அவர்கள் நாவுகளை அவர்களை கெடுக்கும், தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறான். தயவுள்ள போதகம் அவள் நாவில் மேல் இருக்கிறது. அருமையாக இருக்குது பாருங்கள். வெளிப்படுத்தல் 31 அதிகாரத்தில் புத்தி உள்ள ஸ்திரீகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஞானம் உள்ள ஸ்திரீ தன் வாயில் ஞானம் விளங்க திறக்கிறாள். வாயில் ஞானம் விளங்க திறக்குங்க. இயேசு மாதிரி, இயேசு அமைதியாக இருந்தாலும் பவர் தான். இயேசு வந்து பேசினாலும் ஒரு வாயில் வார்த்தை வர்றதுக்கு காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமரில் 3 அதிகாரம் 13 வசனம், அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். இங்க பலர்கிட்ட தப்பு இருக்கட்டுங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மகிட்ட தான் பெரிய ஓட்டம் இருக்குதே. அங்க சின்ன தூசி தான் அவன் கண்ணில் விழுந்திருக்குது, நம்ம கண்ணில் பெரிய உத்திரமே இருக்குது. ஏங்க நம்ம மற்றவனை குறித்து பேசிட்டு இருக்கிறோம்? நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்தது மாதிரி இன்னைக்கு எடுத்து கற்பனை பண்ணி பேசி 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 என்ன நம்ம கண்டுட்டோம்? நம்ம உங்கள் தேவ பக்தி எல்லாம் வீணாய் போய் நிற்கிறது. இன்னைக்கு தேவ பக்தி அற்றவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் நாவுகளை பரிசுத்தாவின் தொட்டு கண்ட்ரோல் பண்ணுவாராக. அப்போ நாவு அடக்கம் பண்ணா என்ன பண்ணணும்? 3 மிக முக்கியமான காரியம். 1, நாவை அடக்குவதற்கு எந்த ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன் ஜெபம் செய்துவிட்டு பேச வேண்டும். எந்த ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி பிஃபோர் யூ டாக் ஜஸ்ட் ப்ரே. அதான் பாருங்க, அருமையாக அந்த வசனம் இருக்கும், எதை பேசுவோம் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம், பேசுகிறது நீங்கள் இல்லை பிதாவின் ஆவியான. இது வந்து பிரசங்கியாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது. நம்ம அப்படி தப்பாக நினச்சிட்டு இந்த கான்டெக்ட் படி போனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிவதற்கு தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கி இந்த ஆவியானவருடைய நடத்துதல் இல்லாமல் தேவையில்லாமல் பேசி இன்றைக்கி நம்ம மதிப்பை கெடுத்துடுறோம். நம்ம டிக்னிட்டிலாம் போயிடுச்சுங்க. எங்கே எப்படி பேசணும் என்ன பேசணும்னு சொல்லி தெரியாமல் இன்னைக்கு தரக்குறவா பேசி இழிவான காரியத்தை பேசி சில ஊழியர்களுக்கு கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு சில நீங்கள் இடத்துல போய் நீங்கள் பிரசங்கம் பண்ண முடியல. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல நீங்கள் தரக்குறவா பேசுகிற சில வார்த்தைகள் ஒரு ஆள் முன்னாடி நீ பேச முடியல. ஏன் தெரியுமா? நீங்க அதுக்கு முன்னாடி அவங்கள தட்டி நீங்க பேசின வார்த்தை நீங்க பேசினா கூட கேட்காம போறான். நாக்க கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணுவாராக. ஒருத்தர் சொல்றாரு, the tongue has no bones but it's strong enough to break a heart, so be careful with your words. வார்த்தையில வச்சு ரொம்ப கவனமா இருங்க. இது எலும்பு கிடையாது, ஆனா இருதயத்தை உடைக்கும் நாக்கு. பேசாமல் இருந்தா கூட மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். எரியோ கோட்டைக்கு பக்கத்தில் ஆண்டவர் சொன்னார், 6 நாள் 7 நாள் சுற்றி வரணும். 4 நாள் நீங்க அமைதியா இருக்கணும். தேவ சமூக துணிகரமாக வாயை திறந்து பேசாதிரு என்று சொன்னார். இப்படி தேவ பக்தியெல்லாம் போதுங்க. துதிக்க நேரத்தில் துதிங்க. சீமைன்னு ஒருத்தர் தான் தாவீதை பார்த்து
இரத்தப்பிரினை தொலைந்து போ, கற்களை தூக்கி எறிதான், மண்ணை தூக்கி எறிதான். அப்போ அந்த டைம்ல வந்து தாவீது மன்னிச்சுட்டாருங்க. அந்த டைம்ல தாவீது விட்டு போயிட்டார். சரி, கர்த்தர் சத்தம் போட வச்சிருக்கிறாரு, அவன் சத்தம் போட்டு போறான். கர்த்தர்னு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார், அதன்படி கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய மாட்டார். அவன் சபிச்சுட்டே போறான், தொலைஞ்சு போ இரத்தப்பிரியனை. தாவீதுடைய மரண நேரத்தில் பாருங்க, தான் மகன் சாலமோன் சொல்லிட்டு போறான், நரைமை ரத்தத்தோடு இறங்க பண்ணுவதற்கு நினைக்கிறான். நீ புத்திமானாயிரு. அன்னைக்கு பேசிட்டான். அப்படி ஒரு நாள் விட்டு போனவர் கடைசியில் சாகும்போது தன் மகன்கிட்ட சொல்லிட்டு போறாரு, சீமையை கொண்டு போடு, சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. அன்னைக்கு சபிச்சு பேசின வார்த்தை கடைசியில் முடிவு கட்டிட்டு போச்சுங்க. ஒருவேளை தாவீதுக்கு மன்னிக்க முடியாத நிலைமை மரண நேரத்தில் இருந்தாலும் சீமையை ஏன் தவறா மறிக்கணும்? காரணம், அவன் பேசின சபிச்ச வார்த்தைகள், வீண் வார்த்தைகள். வீணாய் வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம். என்னுடைய நாமத்தை வீணில் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை நம்ம நாவனால சபிச்சு கொண்டிருக்கிறோமே. ப்ளீஸ், ஒருவனை கேள்வி பண்ணி பேசாதீங்க. அருமையான ஒரு சம்பவம் உண்டு. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழியிலே நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தில் அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் வந்து அவர்கள் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. எலிசா தீர்க்கதரிசிங்க அவர் அற்புதம் செஞ்சுட்டு வரும்போது இந்த பிள்ளைகள் வந்து அவரை மொட்டை தலையா ஏறிப்போ அப்படின்னு சொல்லி பால் ஹெட் அப்படின்னு சொல்லி அவரை மோக்கட் பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, திரும்பி பார்த்து கர்த்தர் நாமத்தில் சபிச்சாரு பாருங்க. 2 கரடி வந்து 42 பிள்ளைகளை பீறி போட்டுச்சுங்க. செஞ்ச தப்பு, எலிசா நாக்கை வச்சு அவர் சபிச்சாரு, இந்த பிள்ளைகள் நாக்கை வச்சு அவரை கேலி பண்ணாங்க. நிலைமை என்ன? நான் சொன்னேன், இங்கே முதலாவது, நீங்கள் எந்த ஒரு காரியம் பேசுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு பேசுங்க. நெகேமியால இருந்து அருமையாக பார்க்க முடியும். நெகேமியா குறித்தும் பார்க்க முடியும். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி, ராஜாட்ட பேசுறதுக்கு முன்னாடி தேவன் நோக்கி ஜெபம் பண்றாருங்க. ஜெபம் பண்ணி நிமித்தமாய் தயவு கிடைச்சதுங்க. அப்போ நான் சொல்ல முடியும், ஒருவேளை நீங்கள் பல இடங்கள் ஒர்க் பண்ணலாம், இங்கே பேசுறதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்கு ஞானம் தருவார், எப்படி பேச வேண்டும் ஞானம் தருவார். இது நம்முடைய நாவை கண்ட்ரோல் பண்ணதுக்கு உதவி செய்யும். 2வது, இயேசுவை போல் பேசுங்க. இயேசு இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா சிலருக்கு தெரியும், தெரு பைப்பில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி சிலருடைய குணங்களை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தான் தண்ணி பைப்பில் பிரச்சனை நடக்குது அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல இயேசு இருந்தான்னு என்ன பண்ணியிருப்பார்? ஸ்கூல்ஸில் பிரச்சனை நடக்குது, அந்த இடத்துல இயேசு இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? சின்ன வாக்குவாதம் வரதில் இயேசு என்ன பண்ணியிருப்பார்? இப்போ இயேசு என்ன பண்ணியிருப்பார்? இயேசு என்ன பேசுவார் பாருங்க. இயேசு பேசுவது போல் பேசினால் நம்முடைய நாக்கை அடக்க முடியும். இயேசு பாருங்க, சில இடத்துல வாயை திறக்கல, அவருடைய தலையில் முற்கிடத்தை வச்சுட்டு அவரை வந்து கண்ணை கட்டிட்டு அடிக்கிறாங்க. யாருன்னு சொல்லு. அவர் சொன்னார், தான் வாயை திறக்கலைங்க. அப்புறம் கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் முன்னாடி ஆண்டவர் வாயை திறக்காது இருந்தார். பின்னாடி பேதுரு, நீ அவரோடு கூட வந்தா? இல்லைண்ணா, எனக்கு தெரியும், அவரை தெரியவே செய்ய, அவர் சபிக்கும் சத்தியம் பண்ண தொடங்கினா. நாக்கு பார்த்தீங்களா? இயேசு பாருங்க, அடிக்க கொண்டு போகிற ஆடு போல கொண்டு போக முடியும்போதும் தன் வாயை திறவாது இருந்தார். நெருக்கப்படும் போது ஒடுக்கப்படும் போது வாயை திறவாது இருந்தார். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், கோபப்படும் போது திரும்ப கோபிக்காமலும், அவர் குற்றம் சாட்டும் போது திரும்ப குற்றம் சாட்டாமல் இருந்தாருங்க. அவருடைய நாவு சுத்த வெள்ளி. இயேசு கிறிஸ்துவுடைய நாவு. அவர்கிட்ட சொல்றாங்க, அவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் காண, அவருடைய வார்த்தையில குற்றம் இல்லைங்க. இயேசுவை போல் பேச பழகுங்கள். சாந்தமாய், நிதானமாய், மன்னித்து, கிருபை உள்ள வார்த்தைகளை, ஞானமுள்ள வார்த்தைகளை பேச உங்கள் நாவை ட்ரை பண்ணுங்க. 3வது, உடைய குரலின் துணியை குறைங்க. ரொம்ப சத்தமா ஏய் அப்படின்னு பேசுனா பிரச்சனைக்கு எதுவாக மாறும். ஆனால் சாந்தமா, என்னப்பா எப்படி இருக்கீங்க, இந்த சாந்தமான வார்த்தைகள் கோபத்தை குறைக்கும், நாவை அடக்க அது உதவி செய்யும். 3 காரியம் சொன்னேன். பேசுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்க, இயேசுவை போல் பேசுங்க. 3வது, குரலின் சத்தத்தை குறைங்க. அப்பொழுது நாவை அடக்க அது எளிதாக மாறும். நீங்கள் நாவை அடக்க பழகினீங்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் ஞானவான், நீங்கள் தான் பக்திவான் நான் சொல்ல முடியும். ஆண்டவருடைய நாமத்துக்கு
மகிமை உண்டாவதா. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை உடைய நாவினால் நீங்கள் அதிக பாவம் செய்து கொண்டிருக்கலாம். என் நாவினால் நான் அக்கிரமத்தை பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே என் நாவை தொடுங்க. இன்றைக்கு பெந்தெகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் முதலாவது நாக்கை தொட்டார். அவர்கள் நாவை தொட்டது போல இன்றைக்கு ஒரு நாவை தொட கர்த்தர் விரும்புகிறார். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கரை எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாய் கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். விண்ணப்பம் பண்ணுகிற நாவாய் மாறட்டும். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் நாவை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஏன் நாவுனால பிரச்சனை? நாக்கை அடக்க கிருபை தாரும். எங்கள் நாவை கத்த தொடுவீராக. ஒவ்வொரு நாளும் எங்கள் நாவில் பரிசுத்தமுள்ள வார்த்தைகள் வரட்டும், கிருபையில் உள்ள வார்த்தைகள் வரட்டும், ஞானமுள்ள வார்த்தைகள் வரட்டும், அன்புள்ள வார்த்தைகள் வரட்டும், தெளிவான வார்த்தைகள் வரட்டும், சுத்தமுள்ள வார்த்தை, உண்மையான வார்த்தைகள் நாவிலிருந்து புறப்படட்டும். ஆண்டவரே, நாவு அடக்க முடியாமல் வந்திருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அமைதியுள்ள பொறுமையுள்ள நாவினால் அமைதலை சமாதானத்தை கட்டளிடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாவடக்கத்தை தரப்போறதுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God be with you. Thank you.